ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம் டூர் தாங்க பார்க்க போறோம். இப்போ நம்ம புதுசா குடி வந்திருக்கோம்ல, அந்த ஹோம் டூர் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க, இதுதாங்க என்ட்ரன்ஸு. கேட்டை திறந்துட்டு உள்ள போலாம் வாங்க. இந்த பக்கமும் ஒரு வழி இருக்கு, அந்த சைடும் ஒரு வழி இருக்குங்க. அந்த பக்கமும் ஒருத்தவங்க வாடகை இருக்காங்க, இந்த சைடு நம்ம இருக்கிறோம். இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். என்ட்ரன்ஸ் உள்ள கேட்டு திறந்து போகலாம். இது பக்கத்துல வந்து காலி மனங்க, அதுக்கு எதிர்த்தாப்புலையும் வீடுங்கள்லாம் இருக்கு. இங்க வீடுங்கள்லாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா தான் இருக்கு. இங்க வழியே நம்ம வந்து பக்கத்துல நம்ம வச்சிருந்த காக்டைலோட கூண்டு தாங்க வச்சிருக்கோம். காக்டைல் நம்ம சேல் பண்ணிட்டோம், ஏன்னா சிங்கிளா இருக்கிறதுனால அதை சேல் பண்ணிட்டோங்க. இப்போ அடுத்தது நம்ம இங்கே குப்பை டப்பா மரம் இதெல்லாம் வச்சிருக்கேன். வீடு கொஞ்சம் சின்னதாங்க, அதனால திங்ஸ் எல்லாம் வெளியில தான் ஒரு சிலது வச்சிருக்கேன் நான். இது வந்து ஷூ பசங்க போடுறது, செல்ஃபு, செப்பல், ஷூ எல்லாம் வெளியிலேயே வச்சிருக்கோம் நம்ம. அடுத்தது இதுதாங்க நம்மளோட வீட்டுக்குள்ள போற வழி. இதுதாங்க நம்ம இருக்கிற வீடு. இது கதவுல வந்து பிள்ளையார் படம் போட்டிருக்குங்க. பிள்ளையார் படம் வந்து டிசைன் போட்டிருக்கு. டோர்லயே பிள்ளையார் வந்து டிசைன் போட்டிருக்காங்க. இது பக்கத்துல வந்து மொட்டை மாடிக்கு போற படிக்கட்டு. ரெண்டு வீட்டுக்கும் ஒரு போற படிக்கட்டுங்க இது. இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இதுதாங்க நம்மளோட ஹாலு. ஹால்லையே நம்ம வந்து பின்னாடி கதவுக்கு பின்னாடி இந்த குத்தோடப்போம், அடுத்தது நம்ம கூட அது வந்து கிளிப்பு கூடங்க. நம்ம துணிக்கு போடுற கிளிப்பெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது சிலிண்டர், எக்ஸ்ட்ரா சிலிண்டரு. இது வந்து நம்ம மொபைல் ஸ்டாண்டு. அடுத்து இங்கே ஒரு சின்னதாக ஒரு செல்ஃபு இருக்குதுங்க. இந்த செல்ஃபில் வந்து நம்ம எங்கள் வீட்டுக்கார ட்ரெஸ்ஸும் என் ட்ரெஸ்ஸும் நான் மடித்து வச்சுருப்பேன். அடுத்து அதுலேயே எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிங்க எல்லாமே ஒரே செல்ஃப்லேயே வச்சாச்சுங்க. திங்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரே செல்ஃப்லேயே வச்சாச்சு. ஆனால் வீடு சின்னதாக, ஆனால் எங்கேயும் வைக்கிறதுக்கு வாட்டப்படாது. இங்கேயே நம்ம பாத்ரூம் பக்கத்தில் ஒரு வாஷிங் மிஷின் நம்ம பாத்ரூம் பக்கத்துலேயே வச்சுருக்குறோம். இது இங்கே டிவி ஸ்டாண்டு வச்சுட்டாங்க எதிர்க்கவே, நம்மளோட டிவி. அடுத்து கீழே ஹோம் தேட்டர் இருக்குது. இதுதாங்க நம்மளோட டிவி. கீழே ஹோம் தேட்டர் இருக்குதுங்க. அடுத்தது மேலே அப்படியே நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். நம்ம வந்து தலை சீப்பு, மருந்து பாட்டில், சென்ட்டு, கண்ணாடி எல்லாமே அங்கே மேலேயே வச்சுருக்குது. இது பக்கத்துலேயே நாங்கள் ஃப்ரிட்ஜு வச்சுட்டோம். ஃப்ரிட்ஜுக்கு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இங்கே இருந்தது, அதனால் இங்கேயே ஃப்ரிட்ஜு வச்சாச்சு. இது அப்படியே நம்ம பக்கத்தில் போனோம்னாக்கா பெட்ரூமுங்க. பெட்ரூமும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இப்படி தாங்க இருக்குங்க. இவ்வளோதாங்க பெட்ரூமு சைஸ் வந்து. அங்கே பழைய வீட்டில் வந்து நமக்கு ரெண்டு பெட்ரூமு, கொஞ்சம் ரூமும் பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க, ரொம்ப சின்ன ரூமு தான். பசங்க 2 பேத்துக்கு 2 கட்டில் போட்டு கொடுத்துட்டேன் நான். அது பெரிய பையன் மட்டும் தான், ஆனால் இந்த ரூமில் இருக்கிறாப்புல, சின்ன எங்களோட தான் வெளியில் தூங்குவாப்புல. இது எக்ஸ்ட்ரா இருக்கிற திங்ஸ் எல்லாம் மேலே போட்டு வச்சுருக்குது. இது வந்து டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு காலேஜ் போயிட்டு வர ட்ரெஸ் எல்லாம் இங்கே கழட்டி இப்படி மாட்டி வச்சுருவாங்க ஹாங்கரில். அடுத்து இது அவங்களோட ட்ரெஸ்ஸுங்க. இதான் பசங்க போடுற டெய்லி யூஸு, ஆஃபீஸ் போகிற காலேஜ் போகிற யூஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. அடுத்தது இங்கே வந்து ஒரு கட்டில். இங்கே வந்து நாங்கள் ஏசி போட்டுட்டாங்க. மேலே வந்து ஃபேன் போட்டாலும் காற்று அந்தளவுக்கு வர்றதில்ல. இங்கே வந்த உடனே நாங்கள் கொஞ்சம் வேறு வழி இல்லாமல் ஏசி போட்டாச்சு. கொஞ்சம் அனல் ஜாஸ்திங்க இங்கே. மொட்டை மாடி இருக்கிறதுனால ரொம்ப ஹீட்டு அப்படியே உள்ளே இறங்கும். அதனால ஏசி இப்போ வந்து இஎம்ஐயில் தான் வாங்கி ஒரு ஏசி போட்டு விட்டுட்டோம். அவ்வளோதாங்க. இங்கேயும் ஒரு டேபிள் ஃபேன் இருக்குது. மேலே சீலிங் ஃபேன் போட்டாலும் அது வாட்டப்படாது, அதனால டேபிள் ஃபேனே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பசங்களோட லேப்டாப்புங்க. இது ஏசியோட ரிமோட்டு. இது பசங்களோட லேப்டாப்பு. பெரிய லேப்டாப்பு, சின்ன லேப்டாப்பு. ஆஃபீஸ் போகிறது, ஒருத்தர் வந்து காலேஜ் போவான், அதனால் அவங்களோட லேப்டாப் இங்கே தான் இருக்கும். இங்கேயே வேலை பார்த்துட்டு இப்படியே வச்சுருவாங்க. இதாங்க இந்த கட்டிலில் வந்து அவன் பெரியவன் படுக்கிறதில்ல, சின்னவன் படுக்கிறதில்ல. வெளியிலேயே நான் ஹால்லேயே பீரோ வச்சாச்சுங்க. ஏன்னா பெட்ரூமில் வந்து நமக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, அதனால் வெளியே வச்சாச்சு. இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். கிச்சனில் வந்து நம்ம கிரைண்டரு, அடுத்தது கூடையில் பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வச்சுருக்குறோம். சாமி வந்து நம்ம வந்து செல்ஃப்லேயே வச்சாச்சுங்க. சாமான் வைக்கிற செல்ஃப்லேயே கிச்சன்லேயே நம்ம சாமி ரூமும் வச்சாச்சு. வேறு வந்து நமக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால் இங்கேயே வச்சாச்சு. இதில் வந்து மளிகை ஜாமான்லாம் நம்ம போட்டு வச்சுருக்கோம். இந்த ஒரு செல்ஃபு ஃபுல்லாக மளிகை ஜாமானோட டப்பாங்க தான் இருக்கும். இங்கே பருப்பு எல்லாமே, மிளகாத்தூள் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம். தூக்கில் வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்குறாங்க. அடுத்து தனியாத்தூள் எண்ணெய் இதெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே ஜாமான்லாம் கழுவி வச்சுக்குவேன். சாமியும் இங்கேயே வச்சாச்சு. நமக்கு தனியாக வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால இங்கேயே வச்சாச்சுங்க. அடுத்தது பக்கத்துலேயே ஒரு டேபிள் போட்டு வச்சுருப்பேன். இந்த டேபிளே சாமான்லாம் கழுவி கவுத்து வச்சுருப்பேன். இதாங்க அரை வாட்ரு. நம்ம இங்கே வந்துடும், வீட்டுக்கு வந்தோடனே அரை வாட்ரு போட்டாச்சு. அங்கே கேன் வாட்ரு வந்து ஈஸியாக கிடைக்கும், ஆனால் இங்கே வந்து கேன் வாட்டருக்கு அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல. அதனால் இங்கே வந்து நம்ம அரை வாட்ரு போட்டாச்சு. பக்கத்துலேயே இங்கே சிங்குக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து சாமான் கழுவி கவுக்கிற ஸ்டாண்டை வச்சாச்சுங்க.
இது வந்து நான் நைஃபு எல்லாமே நான் இங்கே ஜன்னல்லே அப்படியே சொருகி வச்சுருவேன். ஏன்னா எடுக்கிறதுக்கு பட்டுன்னு வாட்டமாக இருக்கும். நம்ம ஏர் வாட்ரு இப்படி தாங்க ஃபுல்லானோடனே நான் ஆஃப் பண்ணி விட்டுடுவேன். ஃபுல்லாகிடுச்சு. நம்ம ஜன்னல்லே நைஃபு எல்லாமே வச்சுருக்குறோம். இது மொளலாம் மாற்றி வச்சுட்டோம். இங்கே ஒரு செல்ஃப் இருக்குதுங்க. இந்த செல்ஃபில் நம்ம இது கடுகு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் நமக்கு கைக்கு வாட்டமாக எடுக்கிற மாதிரி நான் இங்கேயே வச்சுருப்பேன். மேலேயும் நமக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். தேவையில்லாத திங்ஸு யூஸ் பண்ணாதது இப்படி தாங்க நம்ம வச்சுருக்குது. அப்படியே கீழே வந்தோம்னாக்கா நான் இதுதாங்க அடுப்பாங்க. இது வந்து நான் தண்ணி டீ காலையில் போட்டு மிச்சம் வச்சுருக்கிறேன். இது தண்ணி வந்து நான் பிடிச்சி வச்சுக்குவோங்க சமைக்கிறதுக்கு. அரை வாட்டு தான் இதுவும். கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த டேங்க்கையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா கரண்ட் இருக்கும்போது தான் அது வந்து ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தோசைக்கு வச்சுருக்கிற வெங்காயங்க. அடுத்தது உப்பு 2 உப்பும் வச்சுருக்கோம். இது காலையில் நான் தோசை போட்டுட்டு தக்காளி குருமா வச்சுருந்தேன். பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டாங்க. மீதி அப்படியே இருக்குது. இப்போ நான் தான் இனிமேல் சாப்பிட்ணும். இதாங்க நம்ம கிச்சனு. இவ்வளோதாங்க. கீழேயே நம்ம கீழேயும் ஒரு செல்ஃப் இருக்குது. ஜாமான்லாம் வச்சுக்கிறதுக்கு. நான் பெரிய ஜாமான்லாம் இப்படி தான் செல்ஃபில் அடுக்கி வச்சுருப்பேன். கீழே அப்படியே இருந்தோன்னா டப்பு, அடுத்து மொபைல் ஸ்டாண்டு, இங்கே டேபிள் கீழேயும் சாமான் வச்சுருக்குறாங்க. இவ்வளோதாங்க கிச்சனு. அப்படியே வந்தோம்னா வெளியிலேயே நம்ம வந்து பீரோ வச்சுட்டோம் இப்படியே சைடில். அதோட அப்படியே மெயின் டோரு வெளியிலங்க. இவ்வளோதான் ஹால் வந்து இவ்வளோதான். இந்த சைஸுக்கு தான் இருக்கும். அங்கே ஹால்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நமக்கு. ஆனால் இங்கே வந்து அவ்வளோதாங்க. இது அப்படியே வெளியில் வர என்ட்ரன்ஸுங்க இது. இந்த பக்கம் கேட்டு நம்ம இந்த வழியாக தான் நம்ம இப்போ வந்தோம். இதுதான் இந்த பக்கம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த பக்கமும் போகலாம். அந்த பக்கம் ஒருத்தவங்க இருக்காங்க. இங்கே வந்து 2 வீடு இருக்குங்க இந்த இதில் காம்பவுண்டில். எதிர்க்கே நம்ம கொடிக்கயிறு கட்டி எதனா டவல் துண்டெல்லாம் காய வச்சுக்கிறது நான். இப்படியே பக்கத்தில் வந்தோம்னாக்கா மொட்டை மாடிக்கு போகிற படிக்கட்டுங்க. அவ்வளோதாங்க. நம்ம சாயந்தரம் ஈவினிங்கு பூஜை விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இன்றைக்கி நம்ம ஹோம் டூர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சீக்கிரமாக நம்ம சொந்த வீடு கட்டி குடி பெயரணும்னு வாழ்த்து சொல்லுங்கள். அது எப்போ நடக்குன்னு தான் தெரியல. அவ்வளோதாங்க. இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.